Hi guys, welcome back to my channel. So இப்போ தான் நீங்க என்ன first time பார்க்குறீங்கன்னா, my name is Preetha. I make beauty lifestyle contents on YouTube. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பேசிக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் வேணும். தட் இஸ் ஐ திங்க் ஆக்சுவலி இட்ஸ் நோ மேக்கப் லுக் மாதிரி தான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸ்லையுமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கணும், பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக தெரியணும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் இதுவாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் மை பிஃபோர் ஃபேஸ் அண்ட் ஆஃப்டர் இது. ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கேன். ஆனால் என் ஃபேஸில் தெரியுதான்னு தெரியல அது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவாவோட டோனர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டோனர் பேட் நான் ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஸ்கின் கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மோஸ்ட்டாக ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ டெக்ஸ்சர் இருக்க சைட் பார்த்தீங்கன்னா இந்த நோஸில் சின்னில் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஜென்டிலாக எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ அதனால இது யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிளெயின் சைட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷனுக்காக இது இந்த மாதிரி இங்கே ஒன்று அந்த மாதிரி விட்டுட்டோன்னா கொஞ்சம் ஸ்கின் அப்சர்வ் பண்ணும், ஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக இது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு லிப் பாம். ஸோ எனக்கு இந்த ப்ளம்மோட கேண்டி மெல்ஸ் லிப் பாம் ரொம்ப பிடிக்கும், ரெட் வெல்வெட் லவ்னு சொல்லிட்டு. இது டிண்டர் லிப் பாம் தான். ஸோ நம்ம ரெகுலராக எங்கேயாச்சும் போகிறப்போ ஆஃபீஸில் போகிறப்போ லிப்ஸ்டிக் எதுவுமே போட வேணாம்னா மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மைல்டு டென்ட் இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அதனால நான் இது யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக. லிப்ஸை ஃபஸ்ட்டு ஹைட்ரேட் பண்ணிக்கணும் அண்ட் ஆல்சோ ஃபேஸையுமே நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணும் முதல்ல. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சீரம்ஸ். ஸோ சீரம்ஸ் நீங்கள் ஹைலரானிக் ஆசிடும் யூஸ் பண்ணலாம், நியாசினமைடும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ப்ளம்மோட 10% நியாசினமைடு யூஸ் பண்ணுறேன். இது பற்றி ஒருத்தவங்க என்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க, அதோட கமெண்ட்டை பாப் பண்ணுறேன். ஸோ இது நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் உள்ள. ஸோ இதுலேருந்து 2 ட்ராப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ட்ராப்பர் பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ எனக்கு ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸுன்னு பிளாக் ஸ்பாட்ஸில் தெரியல. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ்க்காக தான் மெயினாக இது பண்ணியிருந்தாங்க. பட் டார்க் ஸ்பாட்ஸில் எனக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ், நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 days யூஸ் பண்ணுறேன், எனக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் ஸ்கின் டெக்ஸ்சரில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இது நான் லைக் ஒரு ஃபுல் வீடியோவில் ரிவ்யூ போடுற மாதிரி இதில் எனக்கு பர்சனலாக எதுவுமே ரொம்ப பிடிக்கல. பிகாஸ் டார்க் ஸ்பாட்ஸ்க்கு தான் இது மெயின். பட் டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேட் பண்ணல. பட் ஒரு க்ளோ கொடுக்குது. ஸ்கின் பார்க்கவே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதனால இதுக்கு நான் பர்சனலாக ஒரு தனி வீடியோ போடாமல் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இது போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ஸ்கின்ல அப்சர்வ் பண்ண விடுவேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே ப்ராடக்ட்ஸ் போட்டு பில்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ டைம் எடுத்து பண்ணுங்க. ஸ்கின் கேர் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. அண்ட் மேக்கப்புமே டைம் எடுத்து தான் பண்ணணும், அப்போதான் கொஞ்சம் நல்லா வரும். இது போட்ட உடனே ஒரு க்ளோ இருக்கும். இது கொஞ்சம் நான் கொமடஜெனிக். எனக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் மார்க்ல ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ போட வேண்டாம்னு நினைச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட லைக் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரொம்பவே விவிடெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்னே கூட இருக்குது, நல்லா விவிடெண்ட்டாகவே வெளியே தெரியும். ஸோ அதனால நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும்னு நினைக்கல. ஜஸ்ட் ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் உங்களுக்கு போர்ஸ் ரொம்ப விசிபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப பம்பி ஸ்கின் இருக்குன்னு வைங்க, குட்டி குட்டி பம்ப்ஸ் வருதுன்னு வைங்க, இது ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குது நியாசினமைட். ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். பட் டார்க் ஸ்பாட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இது இல்லை. இது கொஞ்சம் சோக்கின் ஆயிடுச்சு. இது ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நான் கோசராக்ஸோட ஸ்னெயில் மியூசின் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக வின்டர்ஸில் ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகும். ஸோ நான் கொஞ்சமாக எடுத்து ஸ்கின்னில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சோக்கின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுங்க. பார்த்தீங்கன்னா நான் ஆக்வாலாஜிக்காவோட ரேடியன்ஸ் டியூயி சன்ஸ்க்ரீன் போடுறேன். இது கொஞ்சம் டியூயாக இருக்கும். வின்டர் டைமில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் சன்ஸ்க்ரீன் 2 ஃபிங்கரில் எடுத்துகிட்டு போடுறேன்.
ஆக்சுவலாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட். நான் எந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினாலும் திரும்ப இந்த சன்ஸ்க்ரீன் தான் போவேன். இதுவும் அந்த டாக்டர் ஷெட்ஸ் தான். ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஒன் மோர் டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டியூஇ சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போது போடாதீங்க. போட்டிங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகாது. இப்போ இந்த மாதிரி அப்சர்வ் ஆகுற மாதிரி ஆகாது. கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதுவே நீங்கள் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா ஸ்பீடாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஸ்கின்னு. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுங்க. எல்லாமே சன்ஸ்க்ரீன்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்கின் இப்படி தான் இருக்குது பார்க்க. ஒரு லைக் ஒரு க்ளோயி அந்த இதுவும் இருக்குது. ஸோ நம்ம அல்டிமேட் கோல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ப்ளம்பியாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து லைக் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மேக்கப் மாதிரி, ஆனால் மேக்கப் கிடையாது, அந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். பார்க்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஓவராக ஸ்கின்ல எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு லைக் இந்த மாதிரி பிளெயின் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி டாட் அண்ட் கீயோட இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன், இந்த ஷேட் சாண்டு. இது நான் நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. பை த வே இட் இஸ் நாட் ஸ்பான்சர்ட். நான் நிறைய வீடியோவில் இது யூஸ் பண்ணியிருக்கேன். என் பர்சனல் ஃபேவரட். அதனால உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளெயின் சன்ஸ்க்ரீனையும் யூஸ் பண்ணி டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் கவரேஜ் தான் கொடுக்கும். பை த வே திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட். நான் என்னோட நிறைய வீடியோலையும் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடும். லைக் ஒரு ஃபவுண்டேஷனே கொஞ்சம் லிக்விடியாக ஒரு சன்ஸ்க்ரீன் இதில் இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். தெரியுதா? இதுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ஸ்கின் மாதிரி, அதே டைம் வந்து ஒரு மைல்டு கவரேஜ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது கூட யூஸ் பண்ணலாம். லைக் நோ மேக்கப் லுக் போடும்போது தான் இந்த ஆக்னே ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு இது ப்ராப்ளம் இல்லை, அதனால நான் கவர் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கோ லைக் திஸ் எங்கே போனாலும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் தான் யூஸ்வலாக வந்துட்டு தூங்குற மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து யூஸ்வலாக நான் உட்காந்து தூங்குறேன் கேட்க, நான் தூங்கலை, நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன், என் மூஞ்சி மூஞ்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த என்ன மாதிரி இருக்கீங்கன்னா வந்துட்டு ஐஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் ஐப்ரோஸு நான் யூஸ்வலாக வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ண மாட்டேன், ஃபில் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரௌன் கலரில் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நீங்கள் ஒரு ஏஞ்சலிக் லுக், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபேஸே பார்க்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட் இந்த கேப்ஸ் எல்லாம் மட்டும் இப்படி ப்ரஷ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி. உடனே ஒரு லிஃப்டட் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரண்ட் கிளிப்புக்கும் இப்போக்கும் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் லிஃப்டட் லுக் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஐலாஷ் கலர். இது அமேசானில் நிறைய இருக்குது. 150, 120 அந்த ரேஞ்ச்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு ஐலாஷஸை லிஃப்ட் பண்ணுங்க. இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி எடுத்தீங்கன்னா இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா ஐஸ் கொஞ்சம் இந்த பக்கம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும், இந்த சைட் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மஸ்காரா நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேப்ளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. இது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபு. இந்த மஸ்காரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி போடுங்க. இந்த மாதிரி இந்த எட்ஜ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் வச்சுட்டு இப்படி தனித்தனியாக புஷ் பண்ணி விடுங்க. மெயினாக இந்த இன்னர் சைடு இருக்கிற இடத்துல நல்லா புஷ் பண்ணி விடுங்க. புஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்வலாக விகில் பண்ணி போடுவோம்ல, வச்சுட்டு இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி போடணும் இந்த மாதிரி. இப்பயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டு ஐஸ்க்கும். இந்த மாதிரி கண் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ்க்கு போகலாம். நான் ஏன் இவ்வளோ நேரம் ஐஸ் பண்ணேன்னா கொஞ்சம் ஃபேஸில் வந்து எல்லாமே செட் ஆகணும், அதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 காம்பேக்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கே பை கட்ரினாவோட காம்பேக்ட்டு. இதில் என் ஷேட் பார்த்தீங்கன்னா 1601 டேனு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைக்காவோட காம்பேக்ட் 02 ரோஸ் பேஜ். எனக்கு இது ரெண்டுல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் நைக்காவோடது. பிகாஸ் இட்ஸ் வந்து அஃபோர்டபுளும் கூட. நான் பாருங்க எவ்வளோ யூஸ் பண்ணி உடச்சி வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்துட்டு நான் நைக்காவோடது அப்ளை பண்ணி காட்டுறேன்.
ஒரு லைக் நார்மல் கவரேஜ் தான், ரொம்ப எதுவுமே கவர் பண்ணாது, லைக் எந்த இதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு நார்மல் கவரேஜ், ஒரு காம்பாக்ட் பவுடர், லைக் ரொம்ப டீசென்டான பிரைஸ்க்கு டீசென்டான காம்பாக்ட். மேக்கப்ல போடும்போது இந்த காம்பாக்ட் யூஸ் பண்ண அழகா செட் பண்ணும், அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு கே பை கட்சினா வருது. இதுவுமே ஒரு நல்ல காம்பாக்ட் பவுடர். பட் இதுல என்னன்னா தெரியுதா, இன்ஸ்டன்டா வந்துட்டு அந்த மார்க் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப இல்ல, லைக் மைல்டா கவர் பண்ணும். யூஸ்வலா இந்த லைக் உங்களுக்கு சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குன்னா இது நல்லாவே கவர் பண்ணும். இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு கேமரால எவ்வளவு தெரியுதுன்னு தெரியல, பட் வந்து எனக்கு நேர்ல வந்து இந்த சைடு வந்து இன்னுமே கொஞ்சம் கவர் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு வாங்குறீங்கன்னா இனிஷியலா வாங்குறது வந்து இந்த காம்பாக்ட் வாங்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட லைக் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா இந்த காம்பாக்ட் வாங்கிக்கோங்க. பட் இனிஷியலா நான் சொல்றது வந்து நைக்காவோட காம்பாக்ட் தான் பெஸ்ட். கவரேஜ் வேணும்னா இது ட்ரை பண்ணுங்க, கவரேஜ்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது யூஸ் பண்ணுங்க. மேல ஐஸ்ல பாத்தீங்கன்னா டச்சே பண்ணல, கீழே மட்டும் தான் நான் வந்து பவுடர் வச்சு ஜஸ்ட் செட் பண்ணிருக்கேன், மேல எதுவுமே நான் செட் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதுல வந்துட்டு பிளஷ் தான். ஸோ நான் இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்கோட பிளஷ் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்துட்டு 04 வாட்டர்மெலன் பாப்சிக்கல். ஸோ இந்த பிளஷ் வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுளும் கூட, அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு கையில் வார்ம் பண்ணிக்கிறேன். வார்ம் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளஷ் பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்டிமேட் கோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பார்க்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க ஃபுல் லைக் ஃபேஸ் ஃபுல்லாக. இந்த டபிள்யூ மாதிரி ஃபேஸ் ஃபுல்லான இது கிடையாது, இந்த மாதிரி. ஆக்சுவலாக கொஞ்சம் தான் எடுத்தேன் பாருங்க, கொஞ்சமாக எடுத்து ரப் பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால அதே வந்துட்டு நல்லா எவ்வளோ இருக்கு பாருங்க. அண்ட் இந்த பிளஷ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கொஞ்சம் பிங்க் அண்ட் ஒரு கோரல் டோன் கொடுக்கும். ஸோ ஒரு சன் கிஸ்ட் அந்த மாதிரி லுக் கிடைக்கும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் இந்த பிளஷ் வாங்கி ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே அஃபோர்டபுளும் கூட. அண்ட் தென் கொஞ்சமாக திரும்ப கையில் எடுத்துட்டு நான் வந்து ஐலிட்ஸ்க்கு மேலே போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஐலிட்ஸ் மேலே பிக்மெண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் டிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னா இது போடும்போது அழகாக பிளெண்ட் ஆகிடும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்படி பாருங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ப்ளஷ் பிளைண்ட்னஸ் இருக்குது, நான் எவ்வளோ போட்டாலும் எனக்கு பத்தாத மாதிரியே இருக்கும். ஆனால் கேமராவில் வந்து அவ்வளோ தெரியல, பட் வந்து நேரில் பார்த்தீங்கன்னாவே நிறைய தான் போட்டிருக்கேன் ப்ளஷ்ஷு. நோஸில் முக்கியமாக நோஸும் இங்கே சின்னம் விட்டுருவோம், அது கண்டிப்பாக போடுங்க. அண்ட் நீங்கள் போட்டுட்டு கூட உங்களுக்கு லைக் நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கல்ல இந்த ஸ்பஞ்ச் அதே எடுத்து லைக் டேப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளெண்ட் ஆகிடும் ஸ்கின்குள்ளே. ஸோ நீங்கள் போட்டுட்டும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் போடாத மாதிரி இருக்கும், அதே டைம் போட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு லைக் ஒரு ப்ளம்பான ஒரு லுக் இருக்கும். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்க்கு போவோம். ஸோ லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ லிப் பாம் போட்டிருக்கேன், லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என் லிப்ஸில் எதுவுமே இல்லை இப்போது. நீங்கள் வந்துட்டு லைக் நான் வந்து ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் தி ஃபேஸ் இல்லாமல் ஒரு நியூட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஒரு நேச்சுரல் ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கறதுக்கு. பிங்க் ஷேட்ஸ், நியூட் பிங்க் ஷேட்ஸ் அந்த மாதிரி போங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாரோட லிப்ஸ்டிக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் ஆன் தி ஸ்டேஜ் 103. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே நியூட் ஷேட். நான் ஃபஸ்ட்டு இது அப்ளை பண்ணி காட்டுறேன், தெரியுதா? இது அப்படியே ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிடுச்சு பாருங்க, தனியாக தெரியல. இந்த லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் காம்பாக்ட் பவுடர் வந்து இந்த மாதிரி ஸ்கின் இந்த மாதிரி லிப்ஸ்க்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டு பண்ணிட்டு பண்ணுங்க, அவ்வளவோ டிரான்ஸ்ஃபரே ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மைல்ட் டிரான்ஸ்ஃபர் தான் இருக்கும் இப்படி பண்ணும்போது. ஸோ இது ஸ்கின்னோட அப்படி லைக் பிளெண்ட் ஆகிடும், அதே டைம் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நான் எப்பவுமே யூஸ்வலாக பண்ணுறது. மூவ் பண்ணிட்டேன். நான் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் கொஞ்சம் லிப் டென்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன்.
நான் இந்த லிப்டன்ஸ் பத்தின வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன். நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. இது டின்ட் காஸ்மெட்டிக்கோட லிப்டன்ட் இந்த ஷேட் என்மிக்ஸ். இது வந்து ஒரு லிப் கிளாஸ் ஆக்சுவலா. வந்து ஒரு ப்ரௌன் அந்த மாதிரி இருக்கும். உங்க லிப்ஸ் பட் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். தெரியுதா? இதுவுமே கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும். ஒரு லைக் யூத்ஃபுல்லா இருக்கும் இது பண்ணும்போது. தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? கொஞ்சம் யூத்ஃபுல் அந்த மாதிரி இருக்குன்னா இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் திரும்ப இதை ரிமூவ் பண்றேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே நேச்சுரலா இருக்கணும் பார்க்க அப்படின்னா வந்துட்டு இந்த 2 ட்ரை பண்ணலாம். இது வந்து கீரோ பியூட்டியோடது. இட்ஸ் இந்த ஷேட் ராஸ்பெரி காம்பவுண்ட். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ரொம்ப ஒரு நியூட் பிங்க்கு. உங்களுக்கு மேலே ஒரு கொஞ்சம் கிளாஸை கொடுக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிளிட்டரை கொடுக்கும். இதுதான் இந்த ஷேட். இது ஒரு நியூட் பிங்க் ஷேட். இதுவுமே நல்லா இருக்கும். இது வந்து இந்த லுக்கோட பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா பிளெண்ட் ஆகும். நேச்சுரல் லிப் மாதிரியே இருக்கணும். ஒரு டிண்ட் மாதிரி இங்கே லீவ் பண்ணணும். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த டிண்ட் இருக்கணும். கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு இது ஃபேஸ் ஷாப்போட டிண்ட். இது மாதிரியே வந்து எட்யூட்ல இருக்கு. அது ரொம்பவே அஃபோர்டபுள். இதை பற்றினது எல்லாமே நான் வந்து அந்த லிப் டிண்ட் கலெக்ஷனில் பேசியிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இவ்வளோ இருந்தால் போதும் இதுக்கு. தெரியுதுங்களா? இப்போ நான் வந்துட்டு இந்த டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுறேன். இது பாருங்க. தெரியுதுங்களா? ஒரு நேச்சுரல் ஒரு ஆக்சுவலி இந்த ஷேட் வந்து கொஞ்சம் ரெட் ஷேட் தான். பட் வந்துட்டு நான் கொஞ்சம் லைட்டாக போட்டு அந்த இது மாதிரி பண்ணியிருக்கேன். பிக்மெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் டென்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த லுக்கோட பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா போகும். ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் பார்க்க. க்ளோஸ்அப் லுக் கொடுக்குறேன். தெரியுதுங்களா? ரொம்பவே லைக் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ஒரு நேச்சுரல், அதே டைம் வந்துட்டு மை லிப்ஸ் பட் பெட்டர் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் இது. இங்கே வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி லுக்ஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக்ஸை விட ஐ ப்ரிஃபர் லிப் டென்ஸ். பிகாஸ் வந்து லைக் பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லிப்ஸ்டிக் போட்டோன்னா வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் லிப்ஸ்டிக் மேட் லிப்ஸ்டிக்கோ இல்லை வந்து க்ரீம் லிப்ஸ்டிக் எது போட்டாலும் லிப்ஸ்டிக் இருக்கிறது வந்து தெரியும். பட் இது போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம லிப்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா பிக்மெண்ட் வந்து நம்ம லிப்ஸில் ஒட்டிக்கும். ஸோ ஒரு லாங் டே அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் லுக் அந்த மாதிரி போறீங்கன்னா ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் லிப்டன்ஸ். ஸோ லிப்டன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஐ கிவ் யூ அன் க்ளோசர் லுக். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிப் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிப் பாருங்க. பெருசாக என் ஃபேஸில் எந்த மேக்கப் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஸ்கின் கேர் பண்ணிட்டு காம்பேக்ட் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் ப்ளஷ் போட்டேன். வேற எதுவுமே போடல. நான் ஸ்கின் கேர்ல ஏன் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஹைலைட்டர் போடாமல் ஒரு இன்னர் க்ளோ ஒன்று வரணும்ல, அதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்கின் கேர்ல ஃபர்ஸ்ட் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணேன். அவ்வளோ ஸ்டெப் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கின் வந்துவே கொஞ்சம் இன்னர்லேருந்தே ஒரு க்ளோ இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் காம்பேக்ட் போட்டு செட் பண்ணேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா என் நோஸ் கிட்ட அங்கெல்லாம் வந்து ஒரு க்ளோ இருக்கு. அண்ட் ஐஸ்மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு லைக் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு லுக் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே காஜல் போட பிடிக்கும் அப்படின்னா காஜல் போடுங்க. நீங்க காஜல் போட மாட்டீங்க யூஸ்வலா அப்படின்னா வந்துட்டு அப்பர் ஐலிட்ல மட்டும் போட்டு பாருங்க. இன்னுமே உங்களுக்கு குட்டி கண்ணா இருக்கு பட் நீங்க காஜல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அப்பர் ஐலிட்ல வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இன்னுமே வந்து ஐஸ் கொஞ்சம் பாப்பப் ஆயிருக்கும். என்னோட ப்ரீவியஸ் மேக்கப் வீடியோல நான் அதை சொல்லியிருப்பேன். ஆக்னே இருக்கு, ஆக்டிவ் ஆக்னேவும் இருக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆக்னே மார்க்ஸும் இருக்கு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் க்ளோவியா
கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் லுக் ப்ளம்ப் லுக் இருக்குது. இட் பிகாஸ் வந்து அந்த கலர்ஸ் நான் கரெக்டாக மேட்ச் பண்ணதுனால அண்ட் அதே டைம் வந்து மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால ஸ்கின் கேரில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தான். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் லுக் அப்படி வேணும்னா வந்துட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள். சம் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஐலைனர் காஜல் அதெல்லாம் வச்சாதான் அவங்க ஐஸே அவங்களுக்கு பார்க்க பிடிக்கும், இல்லைன்னா பார்க்க பிடிக்காது. லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஐலைனர் போடும்போது ரொம்ப திக்காக போடாதீங்க. ஐலைனர் ரொம்ப இந்த ஐலாஷ் அந்த லைன் ஒட்டி ரொம்ப சின்னதாக போடுங்க. அண்ட் விங்ஸ் போடாதீங்க. அப்படி போடும்போது உங்களுக்கும் ஐஸ் இன்னுமே கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐலைனரை விட ஐலைனர் இல்லாமல் வந்துட்டு லைக் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லுக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு ஐலைனர் இல்லாமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஐலைனர் பிடிக்கும்னா நீங்கள் போய் கண்டிப்பாக ஐலைனர் போடுங்க. நான் சொன்ன மாதிரி தின் லைனை போடுங்க. விங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா இது என்னோட எவ்ரிடே லுக்கு. நான் எவ்ரிடே இதே மாதிரி தான் இருப்பேன். எங்கேயாச்சும் ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிறப்போ, இல்லை எங்கேயாச்சும் பக்கத்தில் வெளியே போகிறப்போ ரொம்ப மேக்கப்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது திஸ் இஸ் மை எவ்ரிடே லுக். நான் இப்படி தான் எப்போவுமே போடுவேன். பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஸ்கின் மாதிரியே இருக்கும். அதே டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கும். அண்ட் இதை விட முக்கியமானது என்னென்னா வந்து கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஓனிங் இட். ஆக்னே இருக்கோ எது இருக்கோ நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடென்ஸோடு அதை கேரி பண்ணிங்கன்னா யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே கண்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. ஸோ இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறது தான் வந்துட்டு முக்கியமானது. அதுதான் ஒரு சிறந்த பர்சனுக்கான தகுதி. ஸோ இன்செக்யூரிட்டி இருந்தாலும் ஓவர் கம் பண்ணுங்க. யூ கேன் டூ இட். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா என்ன மாற்றிக்கணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி அந்த லுக்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்கள். இட் வில் பி ரியலி ஃபன். நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி மேக்கப் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது ஸ்கின் கேர்ஸ் புதுசாக ட்ரை பண்ணணும், மேக்கப் எதுவாது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் திருட்டர் குஷன் ஃபவுண்டேஷன் எப்போயாச்சும் ஸ்டாக்கில் வந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் தேடும் போதெல்லாம் இட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். அண்ட் என் ஷேடு கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மினி குஷன் ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்டாக்கில் வந்தால் சொல்லுங்கள். பிகாஸ் வந்து ஃபுல் சைஸ் வாங்கி ஏமாறுற அளவுக்கு, காசு செலவு பண்ணுற அளவுக்கு என் மனசில் தெம்போ என் பாக்கெட்டில் காசோ இல்லை. ஸோ மேக் ஷார் மினி குஷன் ஃபவுண்டேஷன் வந்தால் மட்டும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எதுலையாவது ஒன்றுத்தில் போட்டு விடுங்க. ஏன் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இந்த லுக் உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். ஸோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஹாப்பி 2025. இந்த வருஷமாச்சு நம்மளை வந்து நல்லா நடத்தும். ஐ ஹோப் திஸ் இயர் வில் பிரிங் அஸ் ஆல் பாசிட்டிவிட்டி, மணி, ஹாப்பினஸ், எவ்ரிதிங். இந்த இயர் உங்களுக்கு நல்லா வரட்டும். பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும். அண்ட் மறக்காமல் வந்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் மாண்டாஜ் வீடியோவும் பார்த்துட்டு போங்க ஃபுல்லாக. I'll see you in the next video. Bye.